பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த சில நாட்களாக நம்ம இந்த லென்த் சீசனில் 40 நாட்கள் 40 கேள்விகளை தேவன் நம்மிடத்தில் கேட்கிற 40 கேள்விகளை நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு பேசினார், அநேக காரியங்களை நம்மோடு இடைப்பட்டார். அதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இன்றைக்கு மாண்டி தர்ஸ்டே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின தினம். அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவர் சீஷர்களை பார்த்து கேட்ட கேள்வி எனக்கு தியானிக்கலாமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல கேட்கிற கேள்விதான் இது. பாருங்க, அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் வியாகுலப்பட்டு ரொம்ப வேதனையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரத்தில், மரணம் அவருக்கு சமீபமாக இருக்கிற அந்த நேரத்தில் அவர் ஜெபிக்கும்படி தன்னோடு சீஷர்களை கூட்டிக் கொண்டு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு கொண்டு போகிறார். ஆனால் சீஷர்களோ அவங்க நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. 2 முறை ஆண்டவர் வந்து பார்க்கிறார், 2 முறையும் அவங்க நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்குட்படாதபடிக்கு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பேதுரு தூங்கினதுனால, அவர் ஜெபிக்காததுனால அந்த மல்கூஸ் என்ற அந்த வேலைக்காரருடைய காதையை வெட்டினார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை நெருக்கமான அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை மறுதலித்த ஒரு சோதனை அவருக்கு நேரிட்டது. பாருங்க, அந்த சோதனையில் எல்லாவற்றிலும் அவரால் ஜெயம் பெற முடியல. ஏனென்றால் அவர் ஜெபிக்கலை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள், குடும்பத்தில் கோபப்படுகிற சோதனைகள், தேவையில்லாத முடிவுகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தமான நிலைகளில் நம்ம தள்ளப்படுகிறோம். வாக்குவாதங்களுக்குள்ளாக நம்ம தள்ளப்படுகிறோம். நிறைய காரியங்கள், வேலை ஸ்தலத்தில் நிறைய விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனையை நம்ம மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதில் நம்ம ஜெயம் பெற வேண்டுமானால் நம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது மாத்திரமே அந்த சோதனைகள், அந்த பிரச்சனைகள், போராட்டங்களில் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க முடியும். அது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள நமக்கு கர்த்தருடைய பலன் அவசியம். பிரியமானவர்களே, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று கேட்டது. பாருங்க, 1 மணி நேரம் என்பது மிக சொற்பமான காரியம். இன்றைக்கு நம்ம யூடியூபை திறந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் போகிறதே தெரியாது. ஷார்ட்ஸ் அடுத்த ஷார்ட்ஸ் பார்த்து 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 வீடியோஸ், தேவையில்லாத வீடியோஸை பார்த்து பாருங்க, நேரம் போகிறதே தெரியல. தூங்கினா எப்போ எழும்புறதுனே தெரியல, அப்படி தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் கேட்குறது என்ன தெரியுமா? 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? இன்றைக்கு உங்களுடைய ப்ரேயர் ஒரு ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ண, ஒரு ஃபிக்ஸ் பண்ண நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் பாதத்தில் எப்படியாவது நான் ஒரு மணி நேரமாவது நான் செலவிடுவேன். எப்படியாவது நான் ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் துதிக்கிறதுலையும் 1 மணி நேரமாக ஒரு நாளைக்கு, ரொம்ப கம்மி தான் அது, ஆனால் அதையாவது 1 மணி நேரமாவது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பேன் என்ற தீர்மானத்தை எடுங்க. பிரியமானவர்களே, பாருங்க, நம்ம எப்படியெல்லாம் ஜெபிக்கலாம் என்று ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், விடியற் காலத்தில் என் சமூகத்தில் வந்து நில். ஹல்லேலூயா. அங்கே வந்து நிற்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் எல்லா கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த பிரசன்னத்தினால் அவரை மூடுகிறார். பாருங்க, விடியற் காலத்தில் அந்த நாளின் முதல் மணி நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம செலவிடும் பொழுது அந்த
நாள் முழுவதுக்குரிய கிருபைகளை அவர் நமக்கு தருவார். நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்யக்கூடாது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு போதிப்பார். விடியற் காலத்தில் ஹல்லேலூயா காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போது நம்ம முதலாவது விடியற் காலத்தில் ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை நமக்கு அவசியம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருந்தாங்க. அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபார்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஹல்லேலூயா. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் தேவனை துதித்தார்கள். எந்த சூழ்நிலை தெரியுமா? கட்டப்பட்ட சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, நாளைய தினம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில கஷ்டத்தின் மத்தியில ஒருவேளை கண்ணீரா இருந்திருக்கலாம், கலக்கமா இருந்திருக்கலாம், ரொம்ப வேதனையா இருந்திருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்து பாடி ஜெபம் பண்ணினார்கள். அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கழன்று போயிற்று. உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில ஆண்டவரை தேட, ஆண்டவருடைய சமூகத்தை நாட இன்றைக்கு முற்படுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்துல, கஷ்டமான சூழ்நிலைகள்ல, நடு ராத்திரியில, நாளின் முதலாம் ஜாமத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, கைகளை ஏறெடுத்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, என்ன இக்கட்டா இருந்தாலும் சரி எல்லாவற்றினின்றும் ஆண்டவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுரு பாருங்க தத்தளித்து கொண்டிருந்தார், அந்த கடல்ல தத்தளித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்துல ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அதே போல ஒருவேளை தத்தளித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையா இருக்கலாம், அலைமோதி கொண்டிருக்கிற சூழ்நிலையா இருக்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்க முற்படுங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியம் தானியேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். தானியேல் 3 வேளையும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். காலையிலும் மாலையிலும் இரவிலும் எவ்வேளையிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார் என்று நம் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. லூக்கால ஒரு அருமையான வசனம் இருக்கு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. யாருக்கு அவர் நியாயம் செய்கிறார் தெரியுமா? தம்மை நோக்கி இரவும் பகலும் தொடர்ந்து அவரை விடாமல் இரவும் பகலும் தொடர்ந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் விஷயத்துல அவர் நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதிகாலையில் அவரை தேடுங்கள், இரவுல நடுராத்திரியில அவரை தேடுங்கள். எவ்வேளையும் காலையிலும் மாலையிலும் 3 வேளையும் தானியேல் ஜெபித்தது போல அவரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கான கதவுகளை அவர் திறப்பார், தேவையில்லாத கதவுகளை அவர் மூடுவார், நமக்கான வாசல்களை அவர் திறந்து நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்துவார். பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்ற ஒரு கேள்வி எங்களிடத்துல வைத்தீர் ஆண்டவரை. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம். காலையில் எழுந்து ஆண்டவரை, நடுராத்திரியில ஆண்டவரை, எல்லா சமயங்களிலும் ஹல்லேலூயா உம்மை துதிக்க, ஜெபிக்க, உம்மை தேட ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே அந்த அர்ப்பணம் செய்த ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த ஒரு ஜெப ஆவி ஹல்லேலூயா இறங்குவதாக. எப்பொழுதும் ஆண்டவரே உம்மோடு கனெக்டடா இருக்கிற அந்த ஜெப ஆவி ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்தாலும் ஆண்டவரே, சமைத்தாலும் உறங்கினாலும் நாங்கள் டிராவல் பண்ணாலும் என்ன வேலை செஞ்சாலும் ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா உம்மை துதித்து கொண்டு இருப்பதாக, உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பதாக, அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை எங்களிடத்துல ஆண்டவரே நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப நேரங்களை கைவிட்ட சகோதரியா இருக்கலாம், கைவிட்ட சகோதரனா இருக்கலாம், ஜெபிப்பேன் என்று தீர்மானத்தை எடுத்து தீர்மானத்தை நழுவ விட்டவர் நபரா இருக்கலாம். ஆனாலும் யாரானாலும் சரி ஆண்டவரை, நாங்கள் திரும்பவும் ஆண்டவரை எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தீர்மானங்கள்ல, எங்கள் அர்ப்பணிப்புகள்ல நாங்கள் ஆண்டவரை உறுதியாய் இருக்க எங்களுக்கு கிருபையும் பலனையும் தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய
தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.